லாஸ்ட் கிளாஸ்ல தெர்மோடைனமிக் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜியோட முடிச்சோம். உலோகவியலில் வெப்ப இயக்கவியலின் தத்துவங்கள் அப்படிங்கிற இந்த டாபிக்கோட முடிச்சோம். அப்போ தெர்மோடைனமிக் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி இஸ் given by the equation delta G is equal to delta H minus T delta S அப்படிங்கிறது தான் அந்த ஃபெமிலியர் ஈக்குவேஷன், ஃபேமஸ் ஈக்குவேஷனு. இதில் delta G, if delta G carries a negative value means the reaction should be spontaneous ன்னு பார்த்தோம். சரியா? அப்போ அதுதான் தன்னிச்சையாக நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு கேட்டால் எலிங்கம் வரைபடம் வரைஞ்சோம். இந்த எலிங்கம் டயக்ராம், the graph is plotted between delta G naught value and the temperature. So delta G naught valueங்கிறது standard Gibbs free energy change of the formation of metal oxides with the temperature அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம பார்த்தோம். டயக்ராம்லேருந்து தான் நம்ம we have to select the better reducing agent and the temperature range. ஓகேவா? ஸோ அப்போ அந்த எலிங்கம் டயக்ராம்லேருந்து ஏன் நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட் செலக்ட் பண்ண போகிறோம், என்ன மாதிரி ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சரை நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, பிகாஸ் இந்த மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸில் இந்த இன்ட்ரோடக்ஷன்லேயே நம்ம சொல்லியிருந்தோம், த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் மெட்டல் ஆக்சைடு, த ப்ராசஸ் ஷுட் பி சீப்பராக இருக்கணும், சீப்பஸ்டாக இருக்கணும், எக்கனாமிக்கலி கன்வீனியண்ட்டாக இருக்கணும், எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, we have to extract the metal from its ore. அப்போ ஒரு உலோக ஆக்சைடிலிருந்து உலோகத்தை பிரித்தெடுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஹையஸ்ட் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும்னா கண்டிப்பாக அதில் சம் ஆஃப் த ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர் டு மெயின்டைன் த ஹையஸ்ட் டெம்பரேச்சர். அப்போ இது எல்லாமே இல்லாமல் இது எல்லாமே ரெக்டிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு ரிடியூசிங் ஏஜென்ட், ஒரு டெம்பரேச்சர் நம்மளுக்கு வேணும்னா கண்டிப்பாக அது எதுலேருந்து தான் முடியும்னா எலிங்கம் டயக்ராம்லேருந்து தான் நம்மளால எடுக்க முடியும். சரியா? ஸோ அப்போ எலிங்கம் டயக்ராத்தோட ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னாக்க, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டாக்க, திஸ் இஸ் த டயக்ராம் யூஸ்டு ஃபார் பைரோமெட்டலர்ஜி. சரியா? ஸோ இது ஒரு டயக்ராம் யூஸ்டு ஃபார் பைரோமெட்டலர்ஜி. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் என்னன்னா, ஃபோட்டோமெட்டலர்ஜி, எலக்ட்ரோமெட்டலர்ஜி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். பைரோமெட்டலர்ஜி அப்படின்னாக்க வெப்பத்தை பயன்படுத்தி நம்ம மெட்டல் ஆக்சைட்லேருந்து மெட்டலை நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்க தட் இஸ் கால்டு பைரோமெட்டலர்ஜி. சரியா? ஸோ அப்போ இது ஒரு டயக்ராம் விச் இஸ் யூஸ்டு ஃபார் பைரோமெட்டலர்ஜியில் மட்டும்தான் இந்த டயக்ராமை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது this is based on thermodynamics. This is based on thermodynamic principle. இது ஒரு தெர்மோடைனமிக் பிரின்சிபலை தான் பேஸ் பண்ணி இருக்குங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்து முடிச்சாச்சு. ஓகேவா? தெர்மோடைனமிக் பிரின்சிபல். the graph is plotted between, ஓகேவா? அந்த கிராஃப் எதுக்கு நடுவில் பிளாட் பண்றோம் அப்படின்னா, டெல்டா G naught F அப்படின்னு போடுறோம். because the F indicates the formation of metal oxide versus temperature. Okay, the unit of the temperature is given by Kelvin and then the unit of delta G naught joule per mole, kilojoule per mole of O2 oxygen is used for the formation of metal oxide. Okay va? And then the another well known thermodynamic equation is delta G is equal to delta H minus T delta S. From this equation we have to predict whether the reaction is feasible or not feasible. Okay va? So whether the reaction is feasible or not feasible, not feasible, நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா இல்லையா, ஸ்பான்டேனியஸா நான் ஸ்பான்டேனியஸா, ஸ்பான்டேனியஸ் ஆர் நான் ஸ்பான்டேனியஸ். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம். ஸோ எலிங்கம் டயக்ராம்ன்றது திஸ் இஸ் த டயக்ராம் யூஸ்டு எஸ்பெஷலி ஃபார் பைரோமெட்டலர்ஜி. அதாவது வெப்பத்தை பயன்படுத்தி உலோகத்தை அதன் உலோக ஆக்சைடுகளிலிருந்து பிரித்தெடுக்கிற முறைக்கான வரைபடம் எலிங்கம் வரைபடம். this is based on thermodynamic principle. இது வெப்ப இயக்கவியல் தத்துவங்களை அடிப்படையாக கொண்டது. energy versus temperature. So standard free energy of the formation of metal oxide versus temperature.
அடுத்தது இதுலேருந்து நம்ம எதை ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்னா we have to predict whether the reaction is feasible or not feasible அல்லது spontaneous தன்னிச்சையாக நிகழுமா தன்னிச்சையற்ற செயல்முறையா நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டா அப்படிங்கிறதெல்லாம் எதுலேருந்து நம்ம எடுக்க போகிறோம் from எல்லிங்கம் டயக்ராம். அப்போ இந்த எல்லிங்கம் டயக்ராம் ஓகேவா, எல்லிங்கம் டயக்ராம்ல இருந்து என்னெல்லாம் நம்ம வந்து உணர போறோம், அப்சர்வேஷன்ஸ் ஃப்ரம் எல்லிங்கம் டயக்ராம். ஓகே, ஸோ எல்லிங்கம் டயக்ராத்தை அப்சர்வ் பண்ணி நம்ம 4 பாயிண்ட்ஸ் அதுலேருந்து எடுக்கலாம். என்னென்ன 4 பாயிண்ட்ஸ் அப்படின்னாக்கா, இந்த எல்லிங்கம் டயக்ராத்தை பாருங்க. இந்த எல்லிங்கம் டயக்ராத்தில் ஆல் த graphs வந்து should be the straight line. okay, there is upward increasing from left to right. இடமிருந்து வலமாக எல்லாமே நேர்கோடுகள், எல்லா நேர்கோடுகளும் இடமிருந்து வலமாக அதிகரித்து கொண்டே செல்கின்றது. இதுதான் நீங்க பார்க்குற ஜெனரல் ட்ரெண்ட். அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, upward slope, that is called positive slope. அப்ப all the straight lines increasing from left to right or in the positive slope. okay va, appa all are straight lines with the positive slope. ஏன் இதுன்னு நம்ம பார்க்கலாம். செகண்ட் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது 4 ஃபீச்சர்ஸ். ஓகேவா, செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, there is a downward slope is there. ஓகேவா, so straight line with a downward slope, so it follows a decreasing order. இது வந்து decreasing orderல போயிட்டு இருக்கு. a downward slope, that is called இன்னொன்று அடுத்தது negative slope. ஓகேவா, so negative slope. And then the third one is, what is the value of delta G with increasing of temperature. இப்போ எல்லா ஸ்ட்ரைட் லைன்ஸுமே இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கும் பொழுது the delta G value, what is the delta G value depends upon the temperature. டெம்பரேச்சரை பொறுத்து இந்த ஸ்ட்ரைட் லைன்ஸுக்கான டெல்டா G வேல்யூ எவ்வாறு மாறுபடுகிறது. ஓகேவா, ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்து என்ன நம்ம சொல்ல போறோம்னா, what about the delta G values. okay, what about the delta G values. அப்ப delta G values எப்படி இருக்கு with the temperature. Then the fourth one, some of the drastic changes can be occurred. இங்க பாருங்க, சில straight lines வந்து straight line-ஆ இல்ல, சரியா, abrupt change is there in the straight line. ஒரு changes இருக்கு, சடனா increasing orderல flattered-ஆ வந்துகிட்டு இருக்கிற அந்த graph என்ன பண்ணுது அப்படின்னாக்க sudden rising is there. ஓகேவா, so drastic change is there. சடனா திடீரென்று ஒரு மாற்றம், படிப்படியாக அப்படியே உயர்ந்து கொண்டே வரும்பொழுது திடீரென்று ஏன் அந்த கிராஃப் வந்து டக்குன்னு ஏன் இப்படி போகுது, சரியா. அப்ப ஃபோர்த் ஒன் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிராஸ்டிக் சேஞ்ச். ஏன் இந்த மாதிரியான ஒரு அப்ரப்ட் சேஞ்ச், எதனால, என்ன ரீசன் அது. அப்ப இந்த 4 தான் இந்த எல்லிங்கம் டயக்ராம்ல இருந்து நம்ம வந்து எடுத்துக்க போற ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், சாலியன்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ த அப்சர்வேஷன்ஸ் ஃப்ரம் த எல்லிங்கம் டயக்ராம்ங்கிறது எல்லா நேர்கோடுகளும் இடமிருந்து வலமாக என்ன பண்ணிட்டு இருக்குனாக்க அதிகரித்து கொண்டே செல்கிறது. இதற்கு என்ன காரணம்னு சொல்றாங்கன்னா, பாசிட்டிவ் ஸ்லோப்னு சொல்றாங்க. இதுல ஒண்ணு மட்டும் இந்த ரெட் கலர்ல நான் போட்டிருக்கேன். இந்த ஒண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னாக்க இதிலிருந்து மாறுபட்டு, இதுல இதே போல் ஒத்திருக்காமல் இதிலிருந்து மாறுபட்டு டிக்ரீசிங் ஆர்டர்ல போயிட்டு இருக்கு. இது எதனால, சரி. செகண்ட் திங், தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெம்பரேச்சரை பொறுத்து, வெப்பநிலை அதிகரிப்பதை பொறுத்து இந்த டெல்டா G வேல்யூல ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன, what is the change in the delta G depends upon the temperature. then fourth one என்ன அப்படின்னா, நேர்கோடுகளை போல் இல்லாமல் சில நேர்கோடுகள்ல திடீரென்று ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, அது எதனால், சரியா. இப்ப இந்த 4க்குமான ஆன்சரை நம்ம ஒண்ணா பார்க்கலாம். ஓகே, அப்சர்வேஷன் நம்பர் 1, எல்லாமே உலோக ஆக்சைடுகள் உருவாகும் வினை. உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னாக்க ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குது. இந்த ஸ்லோப் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பாசிட்டிவ் ஸ்லோப். பிகாஸ் ஆஃப் த பாசிட்டிவ் ஸ்லோப், the straight lines increasing from left to right, upward directionல இடமிருந்து வலமாக மேல் நோக்கி அதிகரித்து கொண்டு செல்கிறது நேர்கோடாக. இது எதனால்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்க பாசிட்டிவ் ஸ்லோப், சரியா. ஸோ all are straight lines with the positive slope. straight lines with the positive slope. ஏன் இது அப்படின்னா, because
For the formation of metal oxide, இந்த metal oxide உருவாகக்கூடிய வினையில பாத்தீங்கன்னா there is a consuming of oxygen. Oxygen ஆனது என்ன பண்ணப்படுகிறது என்றால் மெட்டல் ஆக்சைடு உருவாகக்கூடிய வினைக்கு இதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஒரு வினைபடு பொருளாக இங்கு காணப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது ஒரு மெட்டலை நம்ம எடுத்துக்கிறோம், இட் கேன் பி ரியாக்ட் வித் ஆக்சிஜன், தேர் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. அப்ப இந்த உலோக ஆக்சைடு உருவாகக்கூடிய வினையில இந்த ஆக்சிஜன் வாயுவானது வினைபடு பொருளாக நுழைகிறது. அப்ப இது மட்டும்தான் gaseous state, இது solid, இது solid. There is a consuming of oxygen, there is a decreasing of randomness. ஒழுங்கற்ற தன்மை குறைவாக மாறுகிறது, ஒழுங்கற்ற தன்மை குறைகிறது. சரியா? இந்த சாலிடோட திடப்பொருளோடு இந்த ஆக்சிஜன் என்ற வாயு பொருள் வினைபுரிந்து மெட்டல் ஆக்சைடு உருவாகக்கூடிய வினையில இது மீண்டுமாக திடப்பொருளாகத்தான் மாறுகிறதே ஒழிய இங்க என்னவாக மாறல அப்படின்னாக்க கண்டிப்பாக வாயு பொருள் இல்லை. அப்போ there is a formation of metal oxide, there is a consuming of oxygen. ஓகேவா? அப்போ ஒரு மெட்டல் ஆக்சைடு உருவாகக்கூடிய வினையில் ஆக்சிஜன் வாயுவானது வினைபடு பொருளாக உள்நுழைகிறது. அப்ப இது எதை குறிக்கிறது என்றால் இந்த ஒழுங்கற்ற தன்மையில் குறைவு ஏற்படுகிறது. there is a decreasing in the randomness. randomnessனாக்க ஒழுங்கற்ற தன்மை, அந்த ஒழுங்கற்ற தன்மை குறைகிறது. the atoms and molecules are held together by the strong electrostatic force of attraction. அப்போ அதனால they are orderly arranged. ஒரு சாலிட்ல இப்படி தான் இருக்கும், atoms and molecules are orderly arranged. ஓகேவா? இது சாலிட். இப்போ லிக்விடுக்கு போகணும்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த there is a large gap in between the molecules. கண்டிப்பா ஆர்டர்ல இருந்து என்னவா மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லிக்விடுக்கு வரும்போது கொஞ்சம் டிசார்டரா மாறும். அடுத்தது லிக்விட்ல இருந்து gaseous ஃபார்மேட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னாக்க நல்லாவே the molecules are far apart from each other. ஒன்றிலிருந்து மற்றொன்று ரொம்ப அதிகமான விலகல் உடையது. அப்ப இது ஒழுங்கான தன்மையிலிருந்து விலகி ஒழுங்கற்ற தன்மைக்கு தன்னிச்சையாக நகருகிறது. the randomness இப்படி இன்க்ரீஸ் ஆகும். இப்ப இதுதான் நம்ம இங்க ஆக்சிஜன் கேஸா கொடுத்துருக்கோம். அப்ப இங்க கேஸ் சாலிடா வரும்பொழுது randomnessல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா there is a decreasing in the randomness. randomness ஒழுங்கற்ற தன்மை குறைகிறது. அப்ப ஒழுங்கற்ற தன்மை குறைகிறது என்றால் அப்ப டெல்டா எஸ் வேல்யூ எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்க நெகட்டிவா இருக்கும். அப்ப ஒழுங்கற்ற தன்மையில் குறைவு ஏற்படும் பொழுது, ஒழுங்கற்ற தன்மை அதிகரிக்கும் பொழுது டெல்டா எஸ் இனுடைய மதிப்பு நேர்குறியை பெறுகிறது. if the randomness is increasing அப்படின்னா டெல்டா எஸ் வேல்யூ acquires a positive value. There is a decreasing in the randomness அப்படின்னாக்க the delta s value carries a negative value. delta g is equal to delta h minus t delta s. delta g is equal to delta h minus t. delta s க்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் போட்டோம்னா மைனஸ் அண்ட் மைனஸ், so plus. அப்ப delta g is equal to delta h plus t delta s. So that's why there is a positive slope. இதுதான் அந்த first observationல நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம் அப்படின்னா for the formation of metal oxide there is a consuming of oxygen, so there is a decrease in the randomness. delta s value acquires a negative value. அப்ப negative and negative positive, so there is a positive slope. all the straight lines are increasing upward from left to right. ஒரு உலோக ஆக்சைடு உருவாகக்கூடிய வினையில் ஆக்சிஜன் வாயுவானது வினைபடு பொருளாக உள்நுழைகிறது. அப்பொழுது அந்த ஒழுங்கற்ற தன்மையில் குறைவு ஏற்படுவதால் டெல்டா எஸ்ஸினுடைய மதிப்பு என்ன பெறுகிறது அப்படின்னா எதிர்குறியை பெறுகிறது. இவ்வாறு எதிர்குறியை பெறும்பொழுது இது என்ன சாய்வு அப்படின்னாக்க நேர்குறி சாய்வு. அதனால தான் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா வரைகோடுகளும் இடமிருந்து வலமாக மேல் நோக்கி என்ன செய்கிறது அப்படின்னா அதிகரித்து கொண்டே செல்கிறது. இது எப்படிப்பட்ட ஈக்குவேஷன் டைப்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா y is equal to mx plus c என்று நேர்கோட்டிற்கான சமன்பாடு y is equal to mx plus c. அதாவது நம்ம எடுத்துக்கிறது என்ன, நம்ம எடுத்துக்கிறோம்னா டெல்டா g is equal to டெல்டா h மைனஸ் மைனஸ் நம்ம பிளஸ்ன்னு சொல்லிட்டோம். ஸோ பிளஸ் டி டெல்டா எஸ். அப்போ டெல்டா ஜி நம்ம எங்கே எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துக்கிறோம். ஸோ டெல்டா ஜி இண்டிகேட்ஸ் ஒய் ஆக்சிஸ்.
y. அப்ப டெல்டா h என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் a fixed value, it's a constant value, so it should be taken as c. ஓகேவா? பிளஸ் tங்கிறத நம்ம எங்க எடுத்துக்கிறோம்னா x axisல எடுத்துக்கிறோம், so it should be written in x. ஓகேவா? and then delta s ங்கிறது சாய்வு, அதாவது ஸ்லோப் வேல்யூ. this is given by the letter m. அப்ப இது m. சரியா? அப்ப இது என்ன ஃபார்மட்ல இருக்குன்னா y is equal to mx plus c அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்கோடுக்கான சமன்பாடு இவ்வாறு தான் கொடுக்கப்படுகிறது. ஸோ இதுதான் முதல் அப்சர்வேஷன். செகண்ட் அப்சர்வ், எல்லா கோடுகளும் நேர்கோடுகளாக மேல் செல்லும் பொழுது ஒரே ஒரு கோடு மட்டும் மேலிருந்து கீழாக டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஒரே ஒரு நேர்கோடு போகுது வித் நெகட்டிவ் ஸ்லோப், எதிர்குறி சாய்வோடு. எதனால இதுக்கு நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்குது அப்படின்னு பார்த்தா அந்த ரியாக்ஷனை நம்ம எடுத்துக்கலாம். சரியா? 2C plus oxygen, there is a formation of 2 carbon monoxide. For the formation of carbon monoxide, there is a consuming of 1 mole of oxygen, but there is a formation of carbon monoxide. 2 moles of carbon monoxide are obtained. அப்ப delta Ng value நம்ம calculate பண்ணணும். We have to calculate the delta Ng value. So what is called delta Ng value? The number of moles of the product, minus number of moles of the reactants. The difference between the number of moles of the product and number of moles of the reactants. அப்ப number of moles of the product ல இருந்து number of moles of the reactants நம்ம மைனஸ் பண்ண போறோம். எதை அப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னா this is present in the solid state, this is present in a gaseous state, here also carbon monoxide present in a gaseous state. அப்ப gaseous stateல எத்தனை மோல்ஸ் இன்வால்வ் ஆகுது, எத்தனை மோல்ஸ் ப்ராடக்ட் கிடைக்கிறதுங்கிறத வச்சு தான் நம்ம இந்த டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அப்போ டெல்டா Ng அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு இஸ் 2 and then the number of moles of oxygen involved here is 1. So அப்போ 2 minus 1ங்கிறது 1. டெல்டா Ngங்கிறது பாசிட்டிவ் வேல்யூ. If delta Ng is a positive value னா அப்போ டெல்டா S carries a positive value. அப்ப delta S கண்டிப்பா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ. அப்ப randomness வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அவ்வளவுதான். 1 mole of oxygen gas எடுத்துக்கிறோம், அது 2 moles of gaseous product நமக்கு கிடைக்குது. அப்போ 1 mole இருந்து 2 moles of product கிடைக்கும் பொழுது அப்ப இந்த ஒழுங்கற்ற தன்மை இருக்கு இல்லையா, randomness இருக்கு இல்லையா, அது வந்து கண்டிப்பா என்ன ஆயிட்டு தான் இருக்கு, இன்க்ரீஸ் ஆகுது. there is increasing order of randomness. அப்ப delta S carries a positive value. delta G is equal to delta H minus T delta S ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப delta S ங்கிறது positive value, so plus and minus, again we can get the minus value. delta G is equal to delta H minus T delta S. அப்ப இங்க எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா y is equal to c minus mx. negative slope is there. எதிர்குறி சாய்வின் மதிப்பாக அமைகிறது. அப்ப ஒரு கார்பன் மோனாக்சைடு உருவாகக்கூடிய வினையில ஆக்சிஜனை வினைபடு பொருளாக எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒழுங்கற்ற தன்மை வந்து அதிகரிக்கிறது. இவ்வாறு ஒழுங்கற்ற தன்மை அதிகரிக்கும் பொழுது டெல்டா எஸ்னுடைய மதிப்பு நேர்குறியை பெறுகிறது. அதை நம்ம இந்த ஈக்குவேஷன்ல அந்த சமன்பாட்டுல சப்ஸ்டிடியூட் பண்ணும் பொழுது எதிர்குறி சாய்வு கிடைக்கிறது. அப்ப ஒரே ஒரு நேர்கோடு மேலிருந்து கீழாக செல்கிறது. மற்றவைகள் எல்லாத்துலயுமே நீங்க பாருங்க கன்சியூமிங் ஆஃப் ஆக்சிஜன், பட் இந்த ப்ராடக்ட் சைட்ல நம்மளுக்கு கேஷியஸ் ஸ்டேட்டே இருக்காது. அதனாலதான் மீதி எல்லாத்துலயுமே டெல்டா எஸ்னுடைய மதிப்பு வந்து குறைகிறது. எனவே அது எதிர்குறி மதிப்பை பெறுகிறது. அதனாலதான் எல்லாமே நேர்குறி சாய்வுல இடமிருந்து வளமாக அதிகரித்து கொண்டே செல்கிறது. இது மட்டும் தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் சைட்ல அதிக அளவுல வாயு மூலக்கூறுகளாக காணப்படுகிறது. எனவே டெல்டா எஸ்னுடைய மதிப்பு நேர்குறியை பெறுகிறது. இது நேர்குறியை பெறும் பொழுது சமன்பாடு முழுமைக்கும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா எதிர்குறி சாய்வு கிடைக்கிறது. எனவே இந்த லைன் மட்டும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மேலிருந்து கீழாக செல்கிறது. தேர்ட் அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா what is the value of delta G with the temperature அதிகரிக்கும் பொழுது டெல்டா ஜியினுடைய மதிப்பு நீங்க எல்லாத்துலயுமே நீங்க நல்லா பார்க்கலாம். வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது இந்த இடத்துல பாருங்க இந்த டெல்டா ஜியினுடைய வேல்யூ எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா லார்ஜ் நெகட்டிவா இருக்கு. அப்ப இங்க போகும்பொழுது பாத்தீங்கன்னா இதெல்லாம் லெஸ் நெகட்டிவ். அப்ப -1200 1100 1000 இது எல்லாமே பாத்தீங்கன்னா லார்ஜ் நெகட்டிவ் வேல்யூல இருந்து அப்படியே படிப்படியா லெஸ் நெகட்டிவ் வேல்யூ அகைன் 0. அதுக்கு பிறகு இது என்ன, it carries a positive value. அப்போ the delta G value becomes
less negative with increasing of temperature. At a particular temperature, the delta G value attains 0 and then there is an increasing of delta G value, it becomes a positive. என்ன நடக்குது அப்படின்னா இந்த டெல்டா ஜி வேல்யூ ஆனது அதிகமான எதிர்குறி மதிப்பில் இருந்து எதை நோக்கி செல்கிறதுனா குறைவான எதிர்குறி மதிப்பிற்கு அதிகரித்து கொண்டே சென்று ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில டெல்டா ஜியினுடைய மதிப்பை 0வை பெற்று அதற்கு மேல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூக்கு போகுது. இதுல என்ன குறிப்பிடும்படியான அப்சர்வேஷன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, if delta G carries a large negative value, then only it can exist as a very stable. ஸோ அப்போ தான் அது டெல்டா ஜி வேல்யூ அதிகமான எதிர்குறி மதிப்பை பெறும்பொழுது மட்டுமே அது எப்படி இருக்கும்னாக்க நிலைப்புத்தன்மை அதிகமாக கிடைக்கும். அப்போ குறைவான எதிர்குறி மதிப்பை பெற்று டெல்டா ஜி வேல்யூ 0வை அட்டைன் பண்ணும் பொழுது இது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அதனுடைய நிலைப்புத்தன்மையை இழந்து அந்த இடத்துல அதுக்கு மேலே என்ன ஆக ஆரம்பிக்குதுனாக்க சிதைவுற ஆரம்பிக்கிறது. பாசிட்டிவ் வேல்யூஸில் இருக்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க உலோக ஆக்சைடு மெட்டல் ஆக்சைடு ஸ்டேபிளாக இருக்காது. சரியா? அப்ப ஜெனரல் ட்ரெண்ட் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த லெஸ் நெகட்டிவ் வேல்யூஸ்ல இட் அண்டர்கோ டீகம்போசிஷன் அல்லது லெஸ் ஸ்டேபிளா இருக்கும். லார்ஜ் நெகட்டிவ் வேல்யூல இருக்கும்போது தே ஆர் வெரி ஸ்டேபிள். அப்ப இன்க்ரீசிங் ஆஃப் டெம்பரேச்சர் the delta G value becomes a less negative and then it attains 0 அப்படினாக்க at higher temperatureல it undergo decomposition. இங்க இருக்கும் பொழுது லார்ஜ் நெகட்டிவ்ல இருக்கும் பொழுது தான் ஸ்டெபிலிட்டி. அப்பதான் இது மோர் ஸ்டேபிளா இருக்கும். டெல்டா ஜி வேல்யூ வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா becomes a less negative with increasing of temperature சரியா? ஸோ அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது இன்க்ரீசிங் ஆஃப் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது டெல்டா ஜி வேல்யூ எப்படி இருக்கும்? பிகம்ஸ் லெஸ் நெகட்டிவ். அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனில் இது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா அன்ஸ்டேபிளாகத்தான் இருக்கும். மெட்டல் ஆக்சைடு should be unstable, it undergo decomposition. சரியா? ஸோ மெட்டல் ஆக்சைடு ஓகேவா? ஸோ நம்ம மெட்டல் ஆக்சைடு should be மெட்டல் ஆக்சைடு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அன்ஸ்டேபிளா இருக்கும். இட் அண்டர்கோ டீகம்போசிஷன். சரியா? ஸோ இதுதான் தேர்ட் அப்சர்வேஷன். தென் தேர்ட் அப்சர்வேஷன். ஃபோர்த் அப்சர்வேஷன். சரியா? ஃபோர்த் அப்சர்வேஷன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா டிராஸ்டிக் சேஞ்ச், அப்ரப்ட் சேஞ்ச் இன் த ஸ்ட்ரைட் லைன். இதுல 2-3 தான் அப்படி இருக்கலாம், எல்லாமே அப்படி கிடையாது. ஆக்சைடு அண்ட் மெர்க்குரி ஆக்சைடு, we have to take these two, mercury oxide and magnesium oxide. இந்த மெர்க்குரி ஆக்சைடு மெக்னீசியம் ஆக்சைடோட கிராஃபை பார்த்தீங்கன்னா there is a abrupt change in the straight line. ஒரு மாற்றம் இருக்கு, திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. ஸ்ட்ரைட் லைன் எப்படி நீங்க இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா flattered increase, ஒரு மாதிரி மெதுவா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதிகரிக்கிறதே தெரியாமல் அதிகரித்து கொண்டே செல்வது flattered increase. அப்ப எல்லா ஸ்ட்ரைட் லைனும் flattered increasing ஆர்டர்ல இருக்கு. இது மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த மெக்னீசியம் ஆக்சைடும் மெர்க்குரி ஆக்சைடும் எப்படி போகுது அப்படின்னாக்க ஒரு ஃபிளாட்டட் இன்க்ரீஸ்க்கு போய் சடன் சேஞ்ச் இந்த கிராஃப்ல இந்த மாதிரியான ஒரு சடன் சேஞ்ச் இருக்கு. இதற்கு என்ன காரணம் என்றால் நிலைமை மாற்றம். சரியா? ஸோ ஃபேஸ் டிரான்சிஷன். இது என்ன ஃபேஸ் டிரான்சிஷன் அப்படின்னா கண்டிப்பாக திட நிலைமையிலிருந்து ஒன்று லிக்விட் ஸ்டேஜுக்கு போகலாம், அப்படி இல்லைன்னா லிக்விட் ஸ்டேஜில் இருந்து எப்படி போகலாம்? கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு போகலாம். அப்போ இஃப் தேர் இஸ் அ ஃபேஸ் டிரான்சிஷன், நிலைமை மாற்றம் ஏற்படும் பொழுதுதான் இந்த மாதிரியான ஒரு அப்ரப்ட் சேஞ்ச், ஒரு சடன் சேஞ்ச், ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கும். ஸோ இந்த 4 அப்சர்வேஷன்ஸ் தான் நம்ம எலிங்கம் வரைபடத்திலிருந்து உணர்ந்தவை. அதாவது எலிங்கம் வரைபடத்தினுடைய பயன்கள் அப்ளிகேஷன் இல்லை. இப்போ இதை பயன்படுத்தி நம்ம எதை நம்ம ரிடியூசிங் ஏஜென்ட்டா எடுக்க போறோங்கிறது கிடையாது. என்ன மாதிரியான வரைகோடுகள் காணப்படுகின்றது, இந்த வரைகோடுகளை வச்சுக்கிட்டு நம்ம எப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வரலாம், எந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வரலாம், இது சொல்வதுதான் அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம்.